ஜூன் 12 இன்னைக்கு தளபதி பண்ண ஃபுல் டே சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே செம்ம நியூஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து கர்நாடகாவில் இருக்க மூகாம்பிகை கோயிலுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அதை கேட்டதுமே கர்நாடகாவில் இருக்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏர்போர்ட் வாசலில், அதாவது தளபதி விஜய் இறங்குவாங்கல்ல, அந்த ஏர்போர்ட் வாசலில் பயங்கர க்ரௌடு. போலீஸ் எல்லாமே அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு க்ரௌட் வந்துருச்சு அங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அண்ணா வெல்கம் பண்றதுக்காக ஒரு குட்டி குழந்தை வந்து கையில ஃபிளவர்ஸ் வெயிட் பண்ணிருந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்து. அண்ணாவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் க்ரௌட் அதிகம், மற்ற ஊருக்கு போனாருன்னா அவருக்கு வந்து சம க்ரௌடு வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்ற எல்லாருக்குமே நான் ஒன்னு காமிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட டிசிஷன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ணா வந்து ஏர்போர்ட் வாசல்ல இறங்கினாங்க. இறங்கினதுமே அங்க வந்து சம க்ரௌடு. அங்க இருக்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு அண்ணாவை கொண்டாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து அங்க இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்ல அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் ஃபுல்லா சம்மர் ரெயின் ஆயிடுச்சு. அவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா யாருமே எங்கேயும் போகல. அண்ணாவை பார்த்துட்டு தான் கிளம்புவோம்னு சொல்லி அங்க வழி ஃபுல்லா அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயே தெரியுது அண்ணா மேல அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ணா வந்து கோயிலுக்கு ரீச் ஆனாங்க. கோயில் ரீச் ஆயிட்டு அங்க வந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வெள்ளி வாழை வந்து காணிக்கையா கொடுத்திருந்தாங்க. அங்க வந்து நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அண்ணா கிளம்பிட்டாங்க. அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஏர்போர்ட் வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து அகைன் சென்னைக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. அண்ணா வந்து 3 நாள் பயணமா டெல்லி போயிருந்தாரு. அங்க டெல்லி போயிட்டு அந்த பயணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டா கோயிலுக்கு போயிட்டு கோயில இருந்து இப்போ அகைன் அண்ணா சென்னைக்கு வந்துட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நம்ம சேனல்ல எப்பவுமே நான் ஸ்டாப்பா வந்து தளபதி விஜய், அதாவது முதல்வர் விஜயோட அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எதையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். அதனால நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாமா? இன்னைக்கு ராகவ லாரன்ஸ் முக்கியமான ஒரு அப்டேட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் இன்னைக்கு சொல்லல, ஆக்சுவலா முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, வர ஜூன் 14ஆம் தேதி முக்கியமான அப்டேட் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் சொல்லும்போது எல்லாரும் யோசிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாலிடிக்ஸ் வர போறாரு, டிவிகேக்காக தான் வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் அப்படி சொன்னாலுமே ஒரு சிலருக்கு வந்து என்ன தட்டு இருந்துச்சுன்னா, அவர் அண்ணாமலை கட்சிக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து உள்ளுணர் என்ன சொல்லிச்சுன்னா, அவரும் டிவிகேக்கு தான் மெயினா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரு கொஞ்ச நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 14ஆம் தேதி அவரை சொல்ல முடியல, ஏன்னா பாரதி ராஜா அவங்க இறந்துட்டாங்க. அதனால ஜூன் 12 சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ஜூன் 12 நேத்து வந்துச்சு. வந்ததுமே எல்லாருமே வெயிட் பண்றது அவரோட வீடியோக்காக. காலைல ஒரு வீடியோ போட்டாரு, 18 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாரு. அது பார்த்ததுமே வந்து முக்கியமான ஒரு அப்டேட் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். பார்த்துட்டே இருந்தோம். அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. பாலிடிக்ஸ் ரிலேட்டட் நிறைய விஷயம் சொன்னாரு, விஜய் ரிலேட்டட் நிறைய விஷயம் சொன்னாரு. அப்படிலாம் கேட்டுட்டே இருந்தோம். கேட்டுட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல முடியும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அரசியலுக்கு வரலாமா இல்ல வேணாமான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 18 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா கடைசியில் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ அவர் அரசியல எந்த கட்சியில சேர போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ணணும் போல. சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் டிவிக்கேல சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, குறுவை நெல் சாகுபடியை என்கரேஜ் பண்றதுக்காக டெல்டா அண்ட் டெல்டா இல்லாத மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, அங்க வந்து 134 கோடி மதிப்புல குறுவை ஸ்பெஷல் திட்டத்தை வந்து நம்ம முதல்வர் விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து விவசாயிகிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னைக்கான அப்டேட்ஸ் இதுதான். இதே மாதிரி டெய்லி ஃபுல் டே நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து பண்ற சம்பவம் எல்லாத்தையும் ஃபுல் டே கலெக்ட் பண்ணி நைட்டும் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் காலையில 8 மணிக்கு ஷார்ப்பா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுருவேன். அது எல்லாத்தையுமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் 8 மணிக்கு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ என்னன்னா, ஏன் வந்து அதை நெக்ஸ்ட் டே சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு நைட் எல்லாமே நடக்குதுல, அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தமா சேர்த்து காலைல சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ண நினைச்சேன்னா நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.